விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேணுகா தேவையில்லாமல் மல்லியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அழகான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை, பணம், வசதி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டில் இருந்து ஆனால் இப்போ விஜய் மேலே ஆசைப்பட துவங்கி இருக்கிறாங்க. அதனால் விஜயோடையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனால் விஜய் தான் பாவம் ரேணுகா கூட இருக்கிறதா இல்லை மல்லி கூட இருக்கிறதா அப்படிங்கிறத குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா வெண்பா, நிஷா, கதிரேசன் அவங்க கதிரேசன் வீட்டில் இருக்கிறாங்க. மல்லி இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஜயால் அங்கே இருக்க முடியல. சரி மல்லி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லி கூட இருந்துகிட்ருக்குறாங்க. மல்லி கூட அப்பப்போ சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வெண்பா குட்டி ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுல எப்படியாச்சும் மல்லியம்மாவை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ரேணுகா கிட்ட பிளான் பண்ணி இப்போ நிஷா மூலமாக இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை அவங்க பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதுல நிஷா ரேணுகா ரெண்டு பேருமே பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. நிஷா நேரே ராஜியை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ விஜயுமே நிஷா கிட்ட அந்த வீட்டை நான் எப்படியும் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ ராஜியம்மா அவங்க கூட இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால ராஜியம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. மாமா இந்த வீட்டுக்கு எப்படினாலும் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ரஞ்சிதா இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இப்போ ரேணுகாவை தூங்க வைக்கணும், அந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்குமே எனக்கு நீ ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயுமே எந்த நேரமும் யாராச்சும் ஊட்டி விட்டுட்டே இருக்க மாட்டாங்க, நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மல்லிகை ரேணுகாவோட உண்மையான பேர் சுடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. சுடரா பேரை மாற்றிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே இப்போ ரேணுகா பயங்கர ஷாக் ஆகி நின்றுட்டுருக்குறாங்க. விஜய்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியலை. இதனால் இப்போ ரேணுகா கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நைட் டைமில் என் கூடவே தூங்கு, கதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மா ரேணுகாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்.